வெல்கம், ஐ எம் ஜார்ஜ். இப்போ நான் பண்ணியிருக்க ஒரு அப்ளிகேஷன் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனோட பேர் ரியோனா ஜுவல்லரி. இது ஜுவல்லரி பேஸ் பண்ணி ஒரு இ-காமர்ஸ் ப்ராஜெக்டாக நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு யூசர் எப்படி ஆன்லைனில் ஜுவல்லரியை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டான ஒரு அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட லோடிங் ஸ்க்ரீன் இப்படி தான் வரும். அது வெல்கம் ஸ்க்ரீன். அண்ட் தென் வந்து அதை ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா ஹோம் ஸ்க்ரீன் வரும். ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம மெனு பட்டன் கொடுத்துருக்கோம். டாப்பில் லெஃப்ட் சைடில் மெனு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா யூசர் வந்து ப்ரொஃபைல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் வந்து டாப்பில் சர்ச், விஷ் லிஸ்ட், ஆட் டு கார்டுக்கு மேலே கார்ட் பேஜ் கொடுத்துருக்கோம். கார்ட்டில் நம்ம எத்தனை பொருள் ஆட் பண்ணுறோமோ அதோட லிஸ்ட்டு வந்து கவுண்ட் இங்கே வந்து காமிக்கும். அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டகரிஸ், இயரிங்ஸ், ரிங்ஸ், நெக்லஸ், பேங்கிள்ஸ் இதெல்லாமே வந்து மெயின் கேட்டகரிஸ். அப்புறம் மோஸ்ட் பாப்புலர் ஐட்டம்ஸ் அண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஹோம் பேஜில் ஷோ பண்ணுறோம். அப்புறம் கேட்டகரிஸ் நம்ம கிளிக் பண்ணி போனோம் அப்படின்னா ஹோல் கேட்டகரிஸ் வந்து இங்கே இருக்கும். இங்கேருந்து யூசர் தனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை சர்ச் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து விஷ்லிஸ்ட்டில் எதுவும் ஆட் பண்ணலை அப்படின்னா இப்படி தான் எம்டியாக இருக்கும். ப்ரொஃபைல் வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும்தான் ஒரு யூசர் வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசிக் கான்செப்டில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போது வந்து ஒரு ப்ராடக்டை நம்ம எப்படி ஷோ பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போது நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இதான் இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட ப்ரைஸ், விஷ்லிஸ்ட் ஐகான், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆட் டு கார்ட், பை நவ். இப்போது லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு யூசர் ஆட் டு கார்ட், பை நவ், விஷ்லிஸ்ட் இந்த மாதிரி எது கொடுத்தாலும் அது வந்து லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து கேட்கும். ஸோ லாகின் பண்ணால் மட்டும்தான் ஆட் டு கார்ட், பை நவ், விஷ்லிஸ்ட் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் லாகின் பண்ணி தான் வந்து ஒரு யூசர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கான்செப்டில் பண்ணியிருக்கோம். இப்போது சர்ச் ஐக்கானை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த சர்ச் ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணோன்னே இது விசிபிள் ஆகும். இப்போ அந்த சர்ச்சில் நம்ம என்ன டைப் பண்ணாலும் அதோட ப்ராடக்ட் வந்து நமக்கு டைரெக்டாக விசிபிள் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணியும் நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து பை நவ் பண்ணிக்கலாம், ஆட் டு கார்ட் பண்ணிக்கலாம், விஷ்லிஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் வந்து அந்த சர்ச் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்விசிபிள் ஆயிரும். இது வந்து கார்ட்டில் வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து செக் அவுட் பண்ணலாம். கார்ட்டில் வந்து இப்போ எம்டியாக இருக்குது. லாகின் பண்ணதுக்கப்புறமா நான் ப்ராடக்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஆட் அட்ரஸ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து செக் அவுட் பண்ணிக்கலாம் கார்ட்டில். இப்போது நம்ம ஒரு ப்ரொஃபைல் வந்து லாகின் பண்ணி அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதுக்கு முன்னாடி இயரிங்ஸ் இந்த கேட்டகரிஸில் வந்து நான் ஏதாவது ஒரு கேட்டகரிஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இயரிங்ஸ் கிளிக் பண்ணால் இயரிங்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த இயரிங்ஸ் ஐட்டம்ஸ் ஷோ ஆகிற மாதிரி ரிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா ரிங்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது, சில்வர், கோல்டு எல்லா ரிங்ஸுமே வந்துட்டு நமக்கு வியூ ஆகும். ஸோ இப்போ பேங்கிள்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணாதனால அன்அவைலபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காட்டும். இப்போ மோஸ்ட் பாப்புலரில் வந்து வியூ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் நமக்கு வந்து ஷோ ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் பாப்புலர் அண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இப்போ ஆஃப்டர் லாகின்க்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ லாகின் கொடுக்குறேன். இப்போ அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணிக்கலாம். யூசர் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். இமெயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். இமெயில் அண்ட் வந்து பாஸ்வேர்டுக்கெலாம் வந்துட்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு இமெயில் வேலிடேஷன் இருக்குது. பாஸ்வேர்டுக்கு வந்து 4 கேரக்டர்ஸ்க்கு மேலே தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டோட சேமாக இருந்தால் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஐ அக்ரி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லாகின் பண்ணலாம். இப்போது லாகின் ஆகிருச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு யூசர் லாகின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறமா நம்மளால் ஆட் டு கார்ட், பை நவ், விஷ்லிஸ்ட் எதுவாக இருந்தாலும் நம்மளால் வந்து பண்ண முடியும், ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். இப்போது நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம ஷோ பண்ணுவோம். இப்போது இந்த ப்ராடக்டை ஆட் டு கார்ட் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன். இப்போ ஒன்ஸ் ஆட் டு கார்டில் இருக்குது அப்படின்னா கோ டு கார்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆப்ஷன் காமிக்கும். இப்போ கோ டு கார்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கார்ட்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்க ப்ராடக்ட் வந்து நமக்கு ஷோ ஆகும். இப்போது செக் அவுட்டில் அந்த டோட்டல் அமௌண்ட் காமிக்கும்.
ப்ளஸ் நான் இண்டிவிஜுவலாக இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா பை திஸ் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும். பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணால் நம்ம இந்த ப்ராடக்டை பை பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ரிமூவ் கொடுக்குறேன். இப்போது ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி இந்த ப்ராடக்டை விஷ்லிஸ்ட் பண்ணலாம். விஷ்லிஸ்ட் கொடுத்தோன்னே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷ்லிஸ்ட்டில் வந்து இப்போ ஆட் ஆகிருக்கும். ஸோ நான் இப்போ விஷ்லிஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ விஷ்லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் இங்கேருந்து வந்து நான் ப்ராடக்ட்டை கிளிக் வியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கிளிக் பண்ணோன்னே வியூ ஆகும். ஸோ இப்போ நான் வந்து விஷ்லிஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். விஷ்லிஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். விஷ்லிஸ்ட் வந்து போயிடுச்சு. ஓகே, இப்போது ஒரு ப்ராடக்டை நம்ம பை பண்ணலாம். இப்போ பை நோ அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இந்த பேமெண்ட் ஸ்க்ரீனில் நம்ம அட்ரஸ் எதுவுமே வந்துட்டு கொடுக்கல. ஸோ அட்ரஸ் நம்ம எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. ஸோ இந்த டோட்டல் ப்ரைஸ் நம்ம பேனோ அப்படின்றத வந்து ஏதாவது ஒரு பேமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பேனோ கொடுக்குறோம். ப்ளீஸ் ஆட் யுவர் அட்ரஸ் இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு ஆர்டர் வந்து நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது அட்ரஸ் ஆட் பண்ணலாம். சேவ் அட்ரஸஸ், ஆட் நியூ அட்ரஸ் கொடுத்துக்கலாம். அட்ரஸ் ஆட் பண்ணலாம். மொபைல் நம்பர், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேலிடேஷன்ஸ் இருக்குது. மொபைல் நம்பர்னால் 10 நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து நமக்கு டைப் பண்ண முடியும். பின்கோட், டைப் அட்ரஸ், லொக்காலிட்டி, சிட்டி, ஸ்டேட். இப்போது ஃபைனலி ஹோமா ஆஃபீஸ் அட்ரஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குது. நான் ஹோம் கொடுக்குறேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு நம்ம கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். இப்போது ஒரு ப்ராடக்டை நம்ம பை பண்ணலாம். இப்போ பை நவ். இப்போது நான் வந்து ஏதாவது ஒரு கேஷ் ஆன் டெலிவரி நான் கொடுத்து பேனோ கொடுக்குறேன் அப்படின்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. இந்த ஆர்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைஸ், எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து தான் வந்து நமக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து வரும். இப்போ கண்டினியூ ஷாப்பிங் கொடுக்கும்போது நமக்கு வந்து எப்பயும் போல் ஹோம் பேஜ் போயிடும். இது வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறத இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது இப்போது இயரிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா இது ஷார்ட் லிஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஷார்ட் பை பார்க்க போகிறோம். நியூவஸ்ட் அரைவல் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா நியூவாக எதை இப்போ வந்திருக்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஷோ ஆகும். அண்ட் ப்ரைஸ் ஹை டு லோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹை ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் லோ டு ஹையும் சேம் தான். லோ ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஷோ ஆகும், ஹை ப்ரைஸ் வந்து செகண்டரியாக ஷோ ஆகும். அண்ட் பெஸ்ட்டு செல்லர்ஸ் வந்து இருக்கிறதுலே காஸ்ட்லியான ப்ராடக்ட் எதுவோ அதுதான் வந்து பெஸ்ட்டு செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஃபில்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ் கலெக்ஷன், உமன்ஸ் கலெக்ஷன், கோல்டு ஐட்டம்ஸ், சில்வர் ஐட்டம்ஸ், அப்புறம் பிளாட்டினம் ஐட்டம்ஸ் இதெல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ உமன்ஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உமன்ஸ் கலெக்ஷனுக்குரிய எல்லா ப்ராடக்ட்ஸும் நமக்கு வந்து ஷோ ஆகும். இயரிங்ஸில் இப்போ மென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோன்னா மென்ஸில் இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து இல்லை. இப்போ ரிங்ஸ் போகலாம். இப்போ ரிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ் கலெக்ஷன் வந்து இருக்குது. இப்போ நான் உமன்ஸ் கலெக்ஷன் கொடுத்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா உமன்ஸ் கலெக்ஷன் வந்து இல்லை. இதே மென்ஸ் கலெக்ஷன் கொடுத்து அப்ளை பண்ணுறேன்னா மென்ஸ் கலெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து நம்ம எப்படி வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ யூஸருக்கு வந்து ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் யூஸரோட நேம் அண்ட் யூஸரோட மெயில் அண்ட் யூஸரோட அட்ரஸ் வந்து இது வந்து மேண்டட்டரி இல்லை, இது வந்து ஆப்ஷனல் தான். ஜஸ்ட்டு யூஸரோட ப்ரொஃபைலை வந்து அவர் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா அப்படியே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ப்ரொஃபைல் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஆட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அண்டு வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது, நம்ம ஸ்டட் ஆர்டர் பண்ணியிருக்கோன்றதை நம்ம இங்கே வந்து வியூ பண்ணிக்கலாம். ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ண டேட், டைம் எல்லாமே நமக்கு வந்து ஷோ ஆகிரும். ஸோ இது வந்து ஒரு ஜுவல்லரி அப்ளிகேஷன் அப்படின்றனால டேரெக்டாக வந்து நமக்கு வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆகாது. அந்த ஜுவல்லரியிலேருந்து நம்மளோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டேரெக்டாக அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தோ இல்லை நாம் அங்கே போயோ இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த ஆர்டர் வேணாம், நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த ஓடிபி நம்ம வந்து கொடுக்கணும். 1315 அப்படின்ற அந்த நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா
ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு கேன்சல் ஆன டேட்டு டைம் வந்து மென்ஷன் ஆயிரும் இங்கே. ஸோ இப்போ வந்து கார்ட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆட் பண்ணி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் அப்படின்ற பேஜில் இந்த அப்ளிகேஷன் வந்து ரியோனா ஜுவல்லரி எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு யூஸருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட், ஹவு டு ப்ரௌஸ் ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே வந்துட்டு செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவேசி, கான்டாக்ட் டேக்ஸ், இது எல்லாமே வந்து ஜுவல்லரி அந்த ரியோனா ஜுவல்லரி அப்படின்றவங்க நமக்கு ஒரு யூஸருக்கு எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு பேஜ் தான். இதை ஒரு யூஸர் ரிவைஸ் பண்ணிவிட்டு கூட இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ எடிட் ப்ரொஃபைல் அப்படின்றப்போ இந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஓவரால் அவ்வளோதான். ப்ராடக்டை எப்படி பை பண்ணுறது, எப்படி ஆட் டு கார்ட் பண்ணுறது, எப்படி விஸ்லிஸ் பண்ணுறது, அவ்வளோதான் அந்த அப்ளிகேஷன். ஸோ இப்போ ஆட் டு கார்ட் வந்து நான் ஒரு தடவை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹோம் பேஜ் போனோம் அப்படின்னா அந்த ரைட் சைடில் டாப்பில் கார்ட்டோட கவுண்ட் வந்து நமக்கு ஷோ ஆகும். இதை நான் காமிக்காமல் விட்டேன். ஸோ இந்த ஓவரால் அப்ளிகேஷன் வந்துட்டு நமக்கு அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ.